Hey guys, hope you are doing good and welcome back to our channel. ஸோ இன்னைக்கான நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்துட்டு வாட் இஸ் டாஸ் அட்டாக்னா என்ன டெய்லி சர்வீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து டாஸ் அட்டாக்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும், எப்படி ஒரு வெப்சைட் டவுன் ஆகும், முக்கியமாக கன்செப்ட் சொல்லணும். ஸோ வந்து டாஸ் அட்டாக் என்ன பண்ணணும்னா வந்துட்டு ஒரு வெப்சைட்டை வந்து டவுன் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டாஸுக்கு வந்து இன்னொரு விஷயம் வந்து பண்ணுவாங்க, டிடிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டட் டெனியல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு என்ன அட்டாக்னா வந்துட்டு இப்போ நான் ஒரு பர்சன் உங்கள்ட்ட வந்து இன்டர்வியூ பண்ணுறான்னு வச்சுக்கலாம், ஒரு 2 பேர் சேர்ந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க அவங்கள. ஸோ நீங்கள் மேனேஜ் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக. ஸோ ஒரு 20 பேர் சேர்ந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ வந்து உங்கள் ஐக்கி போகிற போது நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஒரு 200 பேர் மொத்தமாக உட்காந்து உங்கள்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரும் அட் அ டைமில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ மேபி நீங்கள் பண்ணிடலாம்னு வச்சுக்கலாம் ஒரு ப்ராபபிலிட்டியில். ஸோ அட் த சேம் டைம் ஒரு 2000 பேர் உட்காந்துக்கிட்டு ஒரு 20 கொஸ்டின் கேட்குறாங்க அட் அ டைமில். ஒரு 5 நிமிஷத்தில் வந்து 20 கொஸ்டின், 2000 பேர். வாட் வில் ஹேப்பன்? ஸோ நீங்கள் வந்து மொத்தமாக வந்து ஒரு கன்ஃபியூஸ்ட் மைண்ட் செட் போயிருவீங்களா, அப்படியே வந்து ஒரு ஆப்செட் ஆயிடுவீங்களா. ஸோ இந்த விஷயம் தான் நடக்க போகுது டாஸ் அட்டாக்ல. இப்போ ஒரு வெப்சைட்டை நான் போய் பிங் பண்ணுறேன், ஒரு யூஸராக ஒரு ஏதோ ஒரு வெப்சைட், ஒரு ஷாப் பண்ணுற வெப்சைட், அமேசான் மாதிரி, அமேசான் வேணா சரி அமேசான் எடுத்துக்கலாம். ஸோ அமேசான் அந்த சைட் வந்து நான் பிங் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா வந்து இந்த மாதிரி நான் ஒரு யூஸரு, நான் வந்து உங்கள் சைட் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஹேண்ட் ஷேக் நடந்த அப்புறம் நீ உண்மையான யூஸரா அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்கான ஒரு பாக்கெட் வரும். ஸோ நான் உண்மையான யூஸரா அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஒரு பாக்கெட் போகும். ஸோ வந்து 3-வே ஹேண்ட் ஷேக் சொல்லுவது வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் ஒரு வெப்சைட் நம்ம பிங் நடக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், என் கம்ப்யூட்டர் வந்து ஒரு 10 ரெக்வஸ்ட் அனுப்புகிறேன். 10 ரெக்வஸ்ட்டுமே போகுது, நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வருது. நீ உண்மையான யூஸராக திரும்ப என்கிட்ட வருது. ஸோ ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் வந்து இந்த பாக்கெட் வந்து உண்மையான யூஸரா இல்லையா அப்படின்னு அக்செப்ட் பண்ணுற பாக்கெட் வந்து எக்ஸ்பிரி ஆகும்ல, அது எக்ஸ்பிரி ஆகும், கொஞ்ச நாள் ஷட் ஆகும். ஸோ இப்படி வந்து இந்த நான் திரும்ப அக்னாலேஜ் பண்ணவே மாட்டேன். இந்த மாதிரி வந்துட்டு அவனை பிங் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு 2000 ரெக்வஸ்ட், 2 லட்சம் ரெக்வஸ்ட் வரைக்கும் போகும்போது வந்துட்டு சைட் ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆயிரும்ல. இதான் வந்து டாஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து நம்மள்ட்ட வந்து அதிகபட்சமாக நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வச்சோ இல்லை வேர்ல்டு லெவலான மிஷின்ஸ் எடுத்து வச்சோ ஆல்ரெடி ஹேக் பண்ணி வச்ச டிவைசஸ் வச்சோ அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு டிடிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சின்ன ஒரு வீடியோ தான், ஏன்னா வந்து நிறைய பேர் வந்துட்டு இந்த ஒரு விஷயம் வந்து கன்ஃபியூஸ்ட் மைண்ட் செட்டில் இருப்பீங்க. டாஸ் அட்டாக்ன்றது இவ்வளோ விஷயம் தான். இதுக்கு வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது, ஸ்லோரைஸ் இருக்குது, எக்ஸஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு யூடியூப்ல போட்டால் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்துடும். ஸோ வந்து இது ஒரு சின்ன அப்டேட்டாக இந்த விஷயம்லாம் இருக்குது. இது வந்து எப்படி வந்து டாஸ் அட்டாக் ஆன அப்புறம் எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற விஷயம்லாம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் ஸ்டே டியூன். நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, டேய் டாஸ் அட்டாக்னா இவ்வளோ வேண்டா பாத்தியா, முடிச்சு குட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நடவடிக்கை டாடா பாப்பேன்.